வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாதத்துக்கு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த சைடிஷை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் அரை கப் கொள்ளுப்பருப்பை போட்டுக்கலாம். இது 100 கிராம் அளவு. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு. இந்த ரெண்டையும் வாசனை வர அளவுக்கு கருகாமல் வறுத்துக்கலாம். நல்லா சவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அதே பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 வரமிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 20 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 200 கிராம் அளவுக்கு 2 குடமிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் குடமிளகாய் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். குடமிளகாய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியில் விதை எடுத்துட்டு சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு போதும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து குறைஞ்ச தீயிலேயே ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்து உள்ளே போட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டால் அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக குடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிரும். பொட்டுக்கடலை பவுடருக்கு பதிலாக முட்டை சேர்த்தும் இதை செய்யலாம். நான் 2 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி ஃப்ரை பண்ணிடலாம். பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்து செஞ்சாலும் பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சாலும் இந்த பொரியல் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நம்ம உடச்சி ஊற்றின முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த குடமிளகாய் முட்டை பொரியல் எல்லா வகையான சாதத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த கொள்ளுப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொள்ளுப்பருப்பு சட்னியும் குடமிளகாய் முட்டை பொரியலும் சாதத்துக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த கொள்ளுப்பருப்பு சட்னியும் குடமிளகாய் பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடம்பில் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படும். வாரத்தில் 2-3 தரம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.